அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, இன்வெர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் யூசிங் காஸ் ஜோர்டான் மெத்தட். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க, நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் சிவரஞ்சனி அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த மேட்ரிக்ஸை நம்ம இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸாக மாற்ற போகிறோம் யூசிங் காஸ் ஜோர்டான் மெத்தட். இப்போ நம்ம என்ன செய்யணும், கொடுத்துருக்குற இந்த மேட்ரிக்ஸை அப்படியே இங்கே எழுதிக்கணும். இங்கே நடுவில் வந்து ஒரு கோடு போட்டுருங்க. கோடு போட்டுட்டு நம்ம காஸ் ஜோர்டானில் வந்து எப்படி மாற்றுவோமோ அந்த மேட்ரிக்ஸை அந்த ஃபார்மேட்டில் இங்கே மாற்றிக்கணும். டயக்னல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவாக இருக்கணும். ரிமைனிங் எலிமெண்ட்ஸ்லாம் டயக்னல் எலிமெண்ட்ஸ்லாம் ஒன்னாக இருக்கணும். ரிமைனிங் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு ஜீரோவாக இருக்கணும். இப்போது நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இது இருக்குது இல்லைங்களா, இது வந்து இந்த பக்கம் வரா மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இங்கே இருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் இங்கே வரா மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இப்போது ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே இந்த டாப்பிக்கில் 5 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துக்கங்க, இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்க இந்த 3யை வந்து நம்ம முதல்ல 1 ஆக்கிடுவோம். ஏன்னா டயக்னல் எலிமெண்ட்ஸ்லாம் 1 வரணும், ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் 0 வரணும் இல்லைங்களா? இந்த 3 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ரோ 1ல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர், ரோ 1-ஐ 3ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து இந்த இடம் வந்து 1 ஆகிடும். இப்போ நான் ரோ 1-ஐ முதல்ல எடுத்து எழுதிக்கிறேன். 3 -1 1 1 0 0. இப்போது ரோ 1-ஐ நான் 3ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 3/3 -1/3 1/3 1/3 0/3 0/3. இப்போது இது வந்து 1 ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு -1/3, இது 1/3, இது 1/3, இது வந்து 0, இது 0. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மாடிஃபைடு மேட்ரிக்ஸ். இப்போது மாடிஃபைடு மேட்ரிக்ஸ் ஒரு தடவையும் நம்ம எழுதணும். அப்போ தான் வந்து நம்ம எதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ மாடிஃபைடு மேட்ரிக்ஸில் நம்ம ரோ 1-ஐ மாற்றிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போ ரோ 1-ல் வரணும். 1 -1/3 1/3 1/3 0 0. இது வந்து ரோ 1. இப்போ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா அதையே எடுத்து எழுதலாம். 6 -5 0 1 0 5 -2 2 0 0 1. ஸோ இதை வந்து நம்ம 1 ஆக்கிட்டோம். இது ரோ 1, ரோ 2, ரோ 3 அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வேல்யூ வந்து நான் 0 ஆக்க போகிறேன். ஸோ இந்த வேல்யூ 0 ஆக்கணும்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க, ரோ 2ல் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரோ 1 இருக்குது இல்லைங்களா, ரோ 1-ஐ 15ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நான் ரோ 2 கூட ஆட் பண்ண போகிறேன். ஏன் ஆட் பண்ணோன்னா, இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம செஞ்சோம்னா இந்த இடம் வந்து நமக்கு 0 ஆகிடும். ஸோ இப்போது நம்ம இந்த ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்கோம் இல்லைங்களா, அதில் இந்த பார்ட்டை மட்டும் இப்போ நம்ம முதல்ல ஒர்க் அவுட் பண்ணலாம். முதல்ல நான் R1-ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். 1 -1/3 1/3 1/3 0 0. இது R1-ஓட வேல்யூ. இது கூட நான் என்ன பண்ணணும்னா 15-ஐ மல்டிப்ளை பண்ணணும். R1 கூட நான் வந்து 15-ஐ மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது 15 ஆகிடும், இது 15/3 ஆகும், இது 15/3 ஆகும், இங்கே மைனஸ் சிம்பிள். ஸோ இது 15/3 ஆகும், இது 0, இது 0 ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இது 15, இது -5 15/3, இது 5, இது 5, இது 0, இது 0. ஸோ நான் வந்து முதல்ல இது ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். இப்போ ஒன்ஸ் அகெயின் நான் ஃபார்முலாவை எடுத்து எழுதுகிறேன். அதாவது R2 எப்படி கண்டுபிடிக்கணும்னா, R2 கூட ரோ 1-ஐ 15ஆல் மல்டிப்ளை பண்ணி, இப்போ ஒரு R2 வேல்யூ எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். நம்ம R2-ஓட வேல்யூ பார்த்திங்கன்னா -15 6 -5 0 1 0. இப்போ நான் R1 × 15 இப்போ இந்த கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். 15 -5 5 5 0 0. ஸோ இப்போ இது ப்ளஸ் அப்படின்றதால நம்ம எதுவும் சைன்ஸ் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது 0 ஆகிடும், இது 1 ஆகும், இது 0 ஆகிடும், இது 5 ஆகும், இது 1 ஆகும், இது 0 ஆகும். இப்போ மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஸோ மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 -1/3 1/3 1/3 0 0. இது ரோ 1.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோ 2 இப்போ சேஞ்ச் பண்ண இந்த வேல்யூஸ் எடுத்து எழுத போகிறோம். 0 1 0 5 1 0 ரோ 3யோட வேல்யூ 5 மைனஸ் 2 2 0 0 1. இப்போ நான் மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 5 இருக்குது இல்லைங்களா, இந்த 5ஐ நான் 0 பண்ண போகிறேன். இந்த 5 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ரோ 3ல் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரோ 1 இருக்குது இல்லைங்களா, ரோ 1ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரோ 3லேருந்து மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ 0 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஐட்ரேஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரோ 1 வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். ரோ 1ஓட வேல்யூ 1 மைனஸ் 1/3 1/3 1/3 0 0. இப்போ நான் ரோ 1 கூட 5ஐ மல்டிப்ளை பண்ணால் இது 5 ஆகிடும், இது 5/3 ஆகும், இது வந்து 5/3 ஆகும், இது 5/3 ஆகும், இது 0 ஆகும் 0 ஆகும். இப்போ இந்த ப்ரொசீஜர் முடிச்சிட்டேன். இப்போ ஒன்ஸ் அகெயின் நம்ம அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். ரோ 3 இஸ் ஈக்குவல் டு ரோ 3 மைனஸ் R1 இன்ட்டு 5. இப்போ ரோ 3 வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ரோ 3யோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5 மைனஸ் 2 2 0 0 1. இப்போ ரோ 1 கூட 5ஐ மல்டிப்ளை பண்ண இந்த வேல்யூஸை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். 5 மைனஸ் 5/3 5/3 5/3 0 0. இப்போ இந்த இடத்துல மைனஸ்ன்றதால இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு மைனஸ் 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 மைனஸ். இப்போது இது 0 ஆகிடும். இது பார்த்திங்கன்னா மைனஸ் 2 ப்ளஸ் 5/3, இது 3 2s are 6 மைனஸ் 6 ப்ளஸ் 5/3 மைனஸ் 1/3. ஸோ ரவுண்ட் பண்ணதெல்லாம் அடுத்த மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் நம்ம எழுதணும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 மைனஸ் 5/3 3 2s are 6 6 மைனஸ் 5/3, இது வந்து 1/3. இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைனஸ் 5/3 தான் வரும். 0 இது வந்து 1. இப்போ இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிற வேல்யூவில் நம்ம மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் எழுதிக்கலாம். 1 மைனஸ் 1/3 1/3 1/3 0 0. இது ரோ 1. ரோ 2ஓட வேல்யூ 0 1 0 5 1 0. இது ரோ 2. ரோ 3 தான் இப்போ சேஞ்ச் பண்ணுவீங்களா, 0 மைனஸ் 1/3 1/3 மைனஸ் 5/3 0 1. இது வந்து ரோ 3. இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த வேல்யூவை நான் 0 ஆக்க போகிறேன். இந்த வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ரோ 1ல் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ரோ 2வை 1/3ஆல் ரோ 2வை 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நான் ரோ 1லேருந்து ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த இடம் நமக்கு 0 ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரோ 2 இருக்கு இல்லைங்களா, இந்த ரோ 2வை எடுத்து முதல்ல எழுதிக்கிறேன். 0 1 0 5 1 0. இப்போ இந்த ரோ 2 கூட நான் என்ன மல்டிப்ளை பண்ணணும்னா 1/3ஐ மல்டிப்ளை பண்ணணும். ரோ 2 கூட 1/3ஐ மல்டிப்ளை பண்ணணும். இது மல்டிப்ளை பண்ணால் இது 0, இது வந்து மல்டிப்ளை பண்ணால் 1/3, இது 0, இது வந்து 5/3 ஆகும், இது 1/3 ஆகும், இது 0 தான். இப்போ ஒன்ஸ் அகெயின் நான் ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறேன். ரோ 1 ப்ளஸ் 1/3 இன்ட்டு ரோ 2. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரோ 1 வேல்யூ எடுத்து எழுதிக்க போகிறேன். ரோ 1ஓட வேல்யூ 1 மைனஸ் 1/3 1/3 1/3 0 0. இப்போது இந்த கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். ரோ 2 கூட 1/3 0 1/3 0 5/3 1/3 0. இங்கே சைன் எதுவும் சேஞ்ச் கிடையாது, அப்படியே தான். ஸோ இது 1, இது 0, இது 1/3. இது வந்து பார்த்திங்கன்னா 1/3 கூட 5/3ஐ வந்து நம்ம பண்ணோம்னா 6/3ன்னு வரும். இதனோட ஆன்சர் 2ன்னு வரும். இது 1/3, இது வந்து 0. ஸோ இப்போ மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். இப்போ சேஞ்ச் பண்ணது ரோ 1 தான் சேஞ்ச் பண்ணோம். 1 0 1/2 1 0 1/3 1/3. நெக்ஸ்ட்டு வந்து 2 1/3 0. இந்த வேல்யூ தான் நம்ம எடுத்து எழுதிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோ 1. நெக்ஸ்ட்டு 0 1 0 5 1 0. இது ரோ 2. நெக்ஸ்ட்டு வந்து 0 மைனஸ் 1/3 1/3 மைனஸ் 5/3 0 1. இது ரோ 3.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்தது இந்த இடத்த நான் வந்து 0 ஆக்க போகிறேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ரோ 3ல் இருக்குது. நான் ரோ 2வை 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரோ 3 கூட ப்ளஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா இந்த இடம் நமக்கு 0 ஆகிடும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ 2 எடுத்து எழுத போகிறேன். ரோ 2வோட வேல்யூலாம் வந்து பார்த்திங்கன்னா 0 1 0 5 1 0. இப்போ ரோ 2 கூட நான் 1/3 மல்டிப்ளை பண்ண போகிறேன். இது 0 ஆகும், இது 1/3 ஆகும், இது 0 ஆகும், இது 5/3 ஆகும், இது 1/3 ஆகும், இது 0 ஆகும். ஸோ இந்த பார்ட் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒன்ஸ் அகெயின் ஃபார்முலா எழுதிக்கலாம். ரோ 3 கூட ரோ 2வை 1/3ஆல் மல்டிப்ளை பண்ண வேல்யூஸ் எடுத்து எழுதணும். இப்போ நான் ரோ 3 வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கிறேன். 0 -1/3 1/3 -5/3 0 1. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கலாம். இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூஸை ரோ 2 கூட 1/3 0 1/3 0 5/3 1/3 நெக்ஸ்ட் வந்து 0. ஸோ இங்கே ப்ளஸ் அப்படின்றதால நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. இது 0 இது 0 இது 1/3 இதுவும் வந்து 0 ஆகிடும். இது 1/3 இது 1 ஆகும். இப்போ நம்ம மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதலாம். ஸோ 1 0 1/3 2 1/3 0 இது ரோ 1. நெக்ஸ்ட்டு 0 1 0 5 1 0. இப்போ ரோ 3 தானே சேஞ்ச் பண்ணோம். 0 0 1/3 0 1/3 1. இது ரோ 2 இது ரோ 3. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டயக்னல் எலிமெண்ட்ஸ்லாம் 1 வரணும் இல்லைங்களா. இப்போ இதை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், 1ஆக மாற்றணும். இது எங்கே இருக்குது, ரோ 3ல் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரோ 3யை டிவைடட் பை 1/3ன்னு பண்ணால் இந்த இடம் நமக்கு வந்து 1 ஆகிடும். ஸோ இப்போ நான் R3 வேல்யூஸ் எடுத்து எழுத போகிறேன். R3 வந்து பார்த்திங்கன்னா 0 0 1/3 0 1/3 1. இப்போ இந்த வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன், டிவைடட் பை 1/3 அப்படின்னு சொன்னால் இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். 1/3யை 1/3ஆல் டிவைட் பண்ணால் இது வந்து 1 ஆகிடும். இது 0 தான். அகெயின் 1/3யை 1/3ஆல் பண்ணோம்னா 1 தான். இது 1 டிவைடட் பை 1/3ன்னு போடும்பொழுது இந்த 3 வந்து மேலே வந்துடும். அப்போ வந்து 3ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இப்போ நம்ம மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எழுதலாம். ஸோ இந்த மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் 1 0 1/3 2 1/3 0 இது வந்து R1. R2 வந்து 0 1 0 5 1 0ன்னு வந்துடும். இது வந்து 0 0 1 0 1 3 வந்துடும். இது R3. இப்போ நமக்கு டயக்னல் எலிமெண்ட்ஸ்லாம் நமக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ இது 1 மட்டும்தான் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது எங்கே இருக்குதுன்னு இதை வந்து நம்ம 0வாக மாற்றணும். இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ரோ 1ல் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், ரோ 3 கூட 1/3யை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரோ 1லேருந்து மைனஸ் பண்ணிட்டேன்னா இந்த வேல்யூ நமக்கு 0 ஆகிடும். ஸோ இப்போது R3 வேல்யூ எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இந்த R3 வேல்யூ கூட 1/3யை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1/3 மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு இந்த 0 0 அப்படியே ஆகிடும். 1 கூட 1/3 மல்டிப்ளை பண்ணால் 1/3 வரும். அதே மாதிரி 1 கூட 1/3 மல்டிப்ளை பண்ணால் 1/3 வரும். 3 கூட 1/3 மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு வந்து 1ன்னு வரும். இப்போது ஃபார்முலா ஒரு தடவை எடுத்து எழுதி இப்போ நான் ரோ 1ஓட வேல்யூலாம் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போது ரோ 3யை 1/3ஆல் பண்ண இந்த வேல்யூ எடுத்து நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த இடத்துல வந்து மைனஸ் சிம்பிள், அதனால் மைனஸ் பண்ணும்போது இது 1 இது 0 இது 0 இது 2 இது வந்து 0 இது வந்து இந்த சிம்பிள் இருக்கிறதால -1 ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மாடிஃபைட் மேட்ரிக்ஸ்னு எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்தோம்னா இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இங்கே இருந்த மாதிரி இங்கே நம்ம கொண்டு வந்துட்டோம். டயக்னல் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு 1 ரிமைனிங்லாம் 0ன்னு வந்துட்டோம். ஃபைனலாக ஆன்சர் இந்த பக்கம் இருக்கிற ஆன்சர் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.